மீனவர்களுக்கு அதிக மீன்கள் கிடைக்க உதவும் குட்டி ஆண்டவர். மீன் பிடிக்க போகும்போது இங்கே வந்து வேண்டிட்டு போவாங்க. பல போட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குட்டியாண்டவரே போட்டுருக்கும். மீன் கிடைச்சிருச்சுன்னா காவல் தெய்வமாக வீரன் இருப்பாங்க. பெரிய படையெல்லாம் போட்டு இங்கே சமைச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. கடலூர் மாவட்டத்தில் துறைமுகத்திற்கு அருகே அமைந்திருக்கிறது குட்டி ஆண்டவர் கோயில். ஏராளமான குதிரை சிலைகளும் இங்கே காண கிடைக்கின்றன. இந்த குட்டி ஆண்டவர் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்பவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. படகுகளில் மீன் பிடிக்க செல்பவர்கள் இந்த குட்டி ஆண்டவரை வந்து வழிபட்டு சென்றால் நிறைய மீன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். குட்டி ஆண்டவர் சக்தியால் நிறைய மீன்களை பிடித்தவர்கள் இந்த கோவிலில் வந்து உணவு சமைத்து பொதுமக்களுக்கு வழங்குவதாக சொல்கிறார்கள். குட்டி ஆண்டவரின் முன்பகுதியில் அமைந்திருக்கும் வெட்டு வீரன் என்கின்ற இந்த சாமிக்குதான் உணவு சமைத்து படையல் போடுகிறார்கள். கடலூர் பகுதியில் பெரும்பாலும் மீனவர்கள் இருப்பாங்க. மீனவர்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கு போகும்போது, வலைக்கு போகும்போது, மீன் பிடிக்க போகும்போது இங்கே வந்து வேண்டிட்டு போவாங்க. வேண்டிட்டு போயிட்டு அவங்க நல்லபடியாக மீன் இங்கே வந்து வேண்டிட்டு போனால் நல்லபடியாக மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐதீகமாக இருக்குது. இங்கே பெரும்பாலும் அவங்க வந்து பெரிய மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூஜை வச்சு, நல்லா கிடச்சிச்சின்னா பெரிய பூஜை வச்சு, இந்த சிலைகள்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அவங்கவுங்க காணிக்கையாக வேண்டிக்கிட்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு காணிக்கையாக செஞ்ச இந்த சிலைகள் தான் இதெல்லாம். அவங்க வேண்டுறதுக்கப்புறம் மீன் கிடச்சிருச்சுன்னா அது வந்து இங்கே வீரன், சாமிக்கு ஏற்ற மாதிரி காவல் தெய்வமாக வீரன் இருப்பாங்க. அவங்க வந்து பெரிய படையெல்லாம் போட்டு இங்கே எல்லாருக்கும் வச்சு இங்கே சமைச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. இது வந்து இங்கே அவங்களுக்கு ஒரு மிக நம்பிக்கைக்குரிய குலதெய்வமாக இங்கே இந்த சாமி ஸ்ரீ குட்டியாண்டவர் இருக்காரு. இந்த கோவிலில் செய்வினை வைப்பதும் செய்வினை எடுப்பதற்குமான நிகழ்வுகளும் நடப்பதாக சொல்கிறார்கள். இங்கிருக்கும் குதிரை சிலைகளுக்கு கீழே மண்ணை தோண்டி செய்வினை வைத்ததை தாங்கள் பார்த்திருப்பதாக சிலர் கூறுகிறார்கள். சில பேர் வந்து வைப்பு சூனியம் செய்கிறவங்களாம் இங்கே வருவாங்க. நைட் வருவாங்க. அது வந்து சில பேர் வைப்பாங்க, சில வைத்தியக்காரர் வந்து எடுப்பாங்க. அதை நாங்கள் கூட சமயத்தில் பார்த்தா இங்கே குட்டையிலேருந்து பார்க்கும்போது கேட்போம், என்னங்க நோண்டுறீங்கன்னும் போது, அது நாங்கள் ஏதோ பெறாத்து நீங்கள் நோண்டுறோம், அதையா நீங்கள் கேட்குறீங்கன்னு கூட போயிடுவாங்க. சில பேர் வைப்பாங்க, சில பேர் எடுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் தகராறு ஆகிடுது, அண்ணன் தம்பி இல்லை மாமன் மச்சான் தகராறு ஆகிடும், அவங்க போய் ஒரு வைத்தியக்காரர் பார்ப்பாங்க. அந்த வைத்தியக்காரர் வந்து என்ன பண்ணுவாங்க, உன்னை நான் அழிச்சிடுறேன், எனக்கு அவ்வளோ கூட இவ்வளோ கூடன்னு வந்து கட்டுவாங்க. அது சில வைத்தியக்காரர் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் அதை எடுக்கிறேன்ட்டு வந்து எடுப்பாங்க. அது நோண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில பேர் நாங்கள் பார்க்கும்போது கேட்போம், இங்கே யாரும் அதிகமாக நடமாட்டம் இருக்காது. அதனால் அவங்க எல்லா டைமில் வந்து நைட்டில் 1 மணிக்கு மேலே வந்து எடுத்துருவாங்க. எனக்கு 4 பையன் ஒரு பொண்ணு, கன்னிக்காயிலேருந்து நாங்கள் வேண்டிக்கணும். அது மறாவது வருஷமே கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆகி நல்ல மாதிரியாக இருக்குது. அதேமாரி வெளிநாடு போகிறவங்க, இந்த வீடு வாசல் கட்டுறவங்க இங்கே வந்து பெராத்தின்னு போனால் உடனே அது கை கொடுக்குது. குழந்தை இல்லாதவங்க அந்த பின்ன மரத்தில் இது கட்டி போடுவாங்க, கல் கட்டி போடுவாங்க. அந்த கல் கட்டி போட்ட உடனே மறுவாத வருஷத்தில் குழந்தையோட வந்து இங்கே காது குத்துறாங்க, கிடா வெட்டுறாங்க, பம்பை உடுக்க வச்சுன்னு வராங்க, எல்லாம் செய்கிறாங்க. சென்னையில் உள்ள கடற்கரையோரம் பல சிறு கோயில்கள் இருப்பதை பற்றி நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். இந்த கோவில்களில் இருக்கும் தெய்வங்களும் கடலில் செல்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதோடு மீனவர்களுக்கு நிறைய மீன்கள் கிடைப்பதற்கு உதவியாக இருக்கின்றன என்ற நம்பிக்கை சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் இந்த குட்டி ஆண்டவர் ஆலயமும் அமைந்திருக்கிறது. குட்டி ஆண்டவர் என்கின்ற பெயரையே தங்களது படகுகளுக்கு சூட்டிக்கொண்டு கடலுக்குள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மீனவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் குலதெய்வம் கோயில்கிட்ட அவங்களுக்கும் இதுதான் குலதெய்வ கோயிலாக இருக்கும். பல போட்டுகள் பார்த்தோன்னா ஸ்ரீ குட்டியாண்டவரனே போட்டிருக்கும். பல போட்டுகளில் பார்த்தா ஸ்ரீ குட்டியாண்டவரனே போட்டிருக்கும். இங்கே அவங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகும்போது பல நாளாக மீன் படாமல் இருக்கும். இங்கே வந்து வேண்டிட்டு போவாங்க.